Hi friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு டேலிகிராம்ல டெபாசிட் ஸ்லிப்ல கேஷ் டெபாசிட் ஸ்லிப் எப்படி பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கல் சொல்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் கேஷ் டெபாசிட் ஸ்லிப்புடைய தியரி போட்டிருக்கேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெபாசிட் ஸ்லிப்னா என்னென்னா, நான் வந்து நிறைய பார்ட்டிக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருப்பேன். அவங்க வந்து எனக்கு செக்காவோ இல்லை கேஷாவோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம எப்படி கேஷாக வந்து கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து இப்போ பார்க்க போகிறது கேஷ் டெபாசிட் ஸ்லிப். கேஷை கொண்டு போய் நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன். எனக்கு வந்த அமௌண்ட்டு கேஷாக கொடுத்துருக்காங்க, அது வந்து பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் நான் டெபாசிட் பண்ணுறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெட்ஜர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து பேங்க் லெட்ஜர் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது ஆல்டரில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்டரில் போயிட்டு லெட்ஜரில் கேவிபி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டு. இப்போ வந்து கேஷ் பேங்க்கு அப்படின்னு வந்ததுன்னா நம்ம எப்போவுமே வந்து கான்ட்ரா என்ட்ரி தான் போடுவோம். ஸோ வவுச்சர்ஸில் போயிட்டு ரைட் சைடில் பாருங்கள் F4 கான்ட்ரா என்ட்ரி, கண்ட்ரோல் ஹெச் கொடுத்து சிங்கிள் என்ட்ரி மோட் மாற்றிக்கோங்க. இங்கே வந்து கேவிபி பேங்க்கு கேஷாக வந்து எனக்கு ஒரு 10,000 வந்திருக்கு. ஓகேங்களா? கேஷ் பேங்க் வந்தால் எப்போவுமே கான்ட்ரா என்ட்ரியில் தான் போடணும். ஓகேங்களா? இது கொடுத்த வாட்டி நமக்கு பாருங்கள் டினாமினேஷன் கேட்குதா, 1000 rupees 10. இது வந்து டோட்டலும் 10,000 அப்படின்னு வந்துச்சுங்களா? இது கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரிப்போர்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். கேட்வே ஆஃப் டாலியில் பேங்கிங்கில் போயிட்டு டெபாசிட் ஸ்லிப்பு, அதில் வந்து பேங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து F5 அப்படின்றது கொடுங்க. F5 கொடுத்தீங்கன்னா நமக்கு கேஷ் டெபாசிட் ஸ்லிப் எல்லாமே வந்துடும். இது செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து கண்ட்ரோல் P கொடுங்க. கண்ட்ரோல் P கொடுத்துட்டிங்கன்னா பிரிண்ட் கேஷ் டெபாசிட் ஸ்லிப் நோன்னு கேட்குது, எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கான்ஃபிகர் அப்படின்னு ஒன்று இருக்கா, இந்த கான்ஃபிகருக்குள்ளே போயிட்டிங்கன்னா மேலே பாருங்கள் ரிப்போர்ட் டீட்டெயிலில் கேஷ் டினாமினேஷன் வேல்யூ எக்ஸிஸ்ட் அந்த மாதிரி கேட்குதா. இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோம், அதனால் நமக்கு அப்படியே காமிக்குது. ஓகேங்களா? இது வந்து கண்ட்ரோல் A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ ப்ரிவ்யூ பார்க்கலாம். ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு பெருசு பண்ணணும்னா Alt Z கொடுத்து ஜூம் பண்ணிக்கோங்க. பாருங்கள் பேங்கர்ஸ் காப்பியில் கேஷ் டெபாசிட் ஸ்லிப் ஆர் பேயிங் ஸ்லிப், பேங்க் நேம், பிரான்ச் நேம், அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் எல்லாமே வந்துருச்சு. டேட் வந்து ரைட் சைடில் வந்துருச்சு. அப்புறம் டினாமினேஷன் பாருங்கள் 1000 × 10. அங்கே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம்ல, அதனால அது அப்படியே நமக்கு இங்கே வருது. ஓகேங்களா? அதே போல் கஸ்டமர்ஸ் காப்பிலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வரும். பாருங்கள் கேவிபி பேங்க், பிரான்ச் நேம், அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அப்புறம் 1000 × 10 10,000, டோட்டல் வந்து 10,000. ஓகேங்களா? இதுதான் வந்து கேஷ் டெபாசிட் ஸ்லிப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.